ஓம் சாந்தி. 30/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா நமக்கு முரளி சொல்றாங்க. நம்ம இறை மாணவர்கள் பாபாட்ட முரளி கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாபா நமக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இனிமையான குழந்தைகளே, முழு நாளில் எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்தேன், எந்த தவறும் செய்யவில்லை அல்லவா என்ற தனது கணக்கை சோதனை செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம முழு நாளும் என்ன பண்ணோம், பாபா நினைவு பண்ணோமா, எந்த தவறும் நம்ம மூலமாக ஏற்படலையா அப்படின்றத பாபா செக் பண்ண சொல்கிறாரு. கணக்கு வைக்க சொல்கிறாரு, டெய்லி சார்ட் வைக்க சொல்கிறாரு, சோதனை செய்ய சொல்கிறாரு. ஏனெனில் நீங்கள் ஒவ்வொருவரும் வியாபாரிகளாக இருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ நம்ம எல்லாருமே வியாபாரிகளாக இருக்கிறோம். வியாபாரிகள் கணக்கு வழக்கு பார்ப்பாங்க டெய்லி நைட்டில், எவ்வளோ வரவு எவ்வளோ செலவுன்னு. அந்த மாதிரி நம்ம பாபா எவ்வளோ நேரம் நினச்சோம், எவ்வளோ நேரம் விட்டோம், அதை வியாபாரியா கணக்கு பார்க்க சொல்றாரு. இப்போ அப்பதான் நம்ம அடைய முடியும். நிறைய அங்க சொர்க்கத்துக்கு போனாலும் நம்மளால நிறைய அடைய முடியுன்றதுக்காக பாபா சொல்றாரு. கேள்வி: எந்த ஒரு முயற்சியை அந்தர்முகி ஆகி செய்கின்ற பொழுது அளவற்ற குஷி இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த ஒரு முயற்சி நம்ம உள்நோக்கு முகத்தோட இருந்து செய்யும் போது நமக்கு அளவற்ற குஷி வரும்னு சொல்லி சொல்றாரு. பதில்: பல பிறவிகளாக என்ன செய்தீர்களோ, எது முன்னால் கொண்டிருக்கின்றதோ அவை அனைத்திலிருந்தும் புத்தியோகத்தை நீக்கி சதோ பிரதானம் ஆவதற்காக தந்தையை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்து கொண்டே இருங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. பல பிறவில நம்ம என்ன செஞ்சோமோ அதெல்லாம் மறந்துடும் சொல்றாரு. இப்ப எது நமக்கு முன்னாடி வந்துட்டு இருக்குதோ எல்லாமே நம்மளை தேடி வரும். இப்போ கர்ம கணக்கு செட்டில் ஆகணும்ல, அதனால எல்லாமே நமக்கு முன்னாடி வரும். எல்லாத்துல இருந்து புத்தி யோகத்தை நீக்கி சதோ பிரதானம் ஆகிறதுக்காக ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்வதற்கான முயற்சி செய்துட்டே இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப உள்நோக்கு முகமா இருந்தாதான் நமக்கு அந்த குஷி இருந்துட்டே இருக்கும். பாபா மட்டும் நினைச்சிட்டு இருந்தாதான் அந்த குஷி இருக்கும்னு சொல்றாரு. நாலாபுறத்திலிருந்து புத்தியை நீக்கி உள்முகமாகி தந்தையை நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சேவையின் பலனை ஆதாரமாக கொடுக்கும் பொழுது அளவற்ற குஷி இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம சேவையினுடைய பலனை நம்ம ஆதாரமா கொடுக்கும் போதுதான் நமக்கு குஷி வரும் சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இப்ப கடவுளே ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறாரு. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கின்றீர்கள். பாபா ஒவ்வொரு முறையிலும் சொல்றாரு. அவர் ஆன்மீக தந்தை, ஆத்மாக்களுக்கு தந்தை உட்கார்ந்து நமக்கு எல்லாருக்கும் ஆத்மாக்களாகிய அவருடைய குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. ஆன்மீக தந்தை எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார். அவர் எல்லையற்ற தந்தை, எல்லாருக்குமே தந்தை, உலகம் முழுக்க எல்லாருக்கும் ஒரே ஒரு தந்தை தான் இருக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. ஆன்மீக குழந்தைகளும் எல்லையற்ற குழந்தைகளாக இருக்கின்றனர். இப்ப நம்மளும் கடவுளுக்கு எல்லையற்ற குழந்தைகளா இருக்கிறோம். பாபா சொல்றாங்க, ஆன்மீக தந்தை எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார். தந்தையானவர் அனைத்து குழந்தைகளுக்கும் சத்கதி அளிக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப தந்தையானவர் பாருங்க, நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் சத்கதி அளிக்க வேண்டும். யார் மூலமாக சத்கதி அளிக்கிறாரு தந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைகளின் மூலம் சத்கதி அளிக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம பாபாவுடைய குழந்தைகள் மூலமா தான் முழு உலகத்துக்குமே சத்கதி அளிக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா முழு உலகிலும் உள்ள குழந்தைகள் இங்க படிப்பது கிடையாது. முழு உலகத்துல இருக்கிற குழந்தைங்க பாபாட்ட வரமாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. இங்க படிச்சாதானே சத்கதி அடைய முடியும். முழு உலகமும் படிக்கிறது இல்லை. அதனாலதான் இந்த குழந்தைகள் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க மூலமா தான் நான் முழு உலகத்துக்கும் சத்கதி அளிக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பெயரே ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று இருக்கின்றது. பெயரே எப்படி இருக்குது? ஈஸ்வரனுடைய விஸ்வ வித்யாலயம். விஸ்வனா உலகம், உலகத்துக்கே இது வித்யாலயமா இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. முக்தி என்பது அனைவருக்கும் ஏற்படவே செய்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருக்குமே, உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே முக்தி கிடைக்கதான் செய்யுதுன்னு சொல்லி சொல்றாரு பாபா. முக்தி என்றாலும் சரி, ஜீவன் முக்தி என்றாலும் சரிதான் சொல்லி பாபா சொல்றாரு. முக்தின்னு சொன்னாலும் சரி, இல்ல ஜீவன் முக்தின்னு சொன்னாலும் சரிதான் சொல்லி சொல்றாரு. முக்திக்கு சென்று அனைவரும் பிறகு ஜீவன் முக்திக்கு வந்தே ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருமே முக்தி அடைஞ்சு சாந்தி தாமத்துக்கு போயிட்டு எல்லாரும் அந்த உடல்ல இருந்து முக்தி கடிச்சு போயிட்டு திரும்ப ஜீவன் முக்திக்கு வராங்க. எல்லாருமே வந்தாகணும். உடல் எடுத்து திரும்ப எல்லாருமே திரும்ப நடிச்சாகணும், ஜீவன் முக்திக்கு வந்தாகணும் சொல்றாங்க பாபா. ஆக அனைவரும் முக்தி தாமத்தின் வழியாக ஜீவன் முக்திக்கு வருகின்றனர் என்றும் கூறலாம் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருமே சாந்தி தாமத்துக்கு போயிட்டு முக்தி அடைஞ்சு அங்க அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப உடல்ல நடிக்க வரும்போது ஜீவன் முக்தி நிலையில வருகின்றனர் என்று சொல்லலாம் சொல்லி பாபா சொல்றாரு. ஒருவருக்கு பின்னால் ஒருவராக நடிப்பதற்கு வந்தே ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருமே ஒருத்தவங்க
நடிக்கிறவங்க நடிப்பு நடிக்கிறதுக்கு வரணும்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு அது வரைக்கும் முக்தியில் இருக்க வேண்டி இருக்கும். நடிப்பு நடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாந்தி தாமத்துல முக்தியில அமைதியா இருப்போம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இருக்க வேண்டி இருக்கும் சொல்லி சொல்றாரு பாபா. குழந்தைகள் இப்போது படைப்பவர் மற்றும் படைப்பை அறிந்து கொண்டீர்கள். இப்ப நம்ம இவ்வளவு நாளா நமக்கு கடவுள் யாரும் தெரியாது, உலகம் எப்படி வந்தது எதுவுமே தெரியாது. இப்பதான் நம்ம வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். படைப்பவர் யாரு, படைப்பு அவருடைய படைப்பு தான் இதெல்லாம் சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அதான் பாபா சொல்றாரு இந்த அனைத்து படைப்புகளும் அழிவற்றதாகும். பாபா சொல்றாரு அவர் படைச்சது எல்லாமே, பாபாவும் அழிவற்றவர், ஆத்மாக்களும் அழிவற்றவர்கள், இந்த படைப்பும் கூட அழிவற்றது சொல்லி பாபா சொல்றாரு. படைக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். இந்த உலகத்தை படைக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான், ஒரே ஒரு காட்ஃபாதர் தான் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் ஆவர். இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைகள் சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளுக்கு தெரிய வருகின்ற போதுதான் அவர்கள் வந்து யோகா கற்றுக்கொள்கின்றனர். ஆனா இந்த உண்மை எப்ப அவங்களுக்கு புரிய வருதோ அப்பதான் அவங்க வந்து இங்க யோகா கத்துக்க வராங்கன்னு சொல்றாரு. இது பாரதத்திற்கான யோகா ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை வருவதும் பாரதத்தில் தான், கடவுள் வர்றதே இங்க பாரத பூமியில வராரு. பாரதவாசிகளுக்கு தான் நினைவு யாத்திரை கற்றுக் கொடுத்து தூய்மையாக ஆக்குகின்றார். பாபா நமக்கு தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து தூய்மையாக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகின்றது என்ற ஞானத்தையும் கொடுக்கின்றார். மேலும் நமக்கு எல்லாருக்கும் வந்து இப்போ உண்மையான ரகசியம், இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துது, அது 4 யுகத்தை கொண்டது, அந்த யுகம் எப்படி மாறி மாறி சுற்றுது அப்படின்றத எல்லையற்ற சக்கரம் இது அப்படின்னு என்பதை ஞானத்தை வந்து கொடுக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. ருத்ரா மாலையும் இருக்கின்றது, அதற்கு புகழும் மரியாதையும் இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. ருத்ரா மாலைனா சிவனுடைய மாலை, அதுக்கும் புகழும் மாலை மரியாதையும் இருக்குது சொல்றாரு. நினைவும் செய்கின்றனர். ருத்ரா மாலையும் கூட நிறைய பேர் நினைவு செய்யறாங்க. பக்தி மார்க்கத்துல ருத்ர மாலையை நினைவு செய்யறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பக்த மாலையும் இருக்கின்றது, அதே மாதிரியே பக்த மாலை பக்தர்களின் மாலையும் தனியா இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தது பக்தர்களின் மாலை ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாத்தை விட உயர்ந்தது பக்தர்களின் மாலை தான் சொல்லி சொல்றாரு. பக்த மாலைக்கு பிறகு ஞான மாலை இருக்க வேண்டும். பக்த மாலைக்கு பிறகுதான் ஞான மாலை வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பக்தி மற்றும் ஞானம் இருக்கின்றது அல்லவா, பக்த மாலையும் இருக்கின்றது எனில் ருத்ர மாலையும் இருக்கின்றது, பிறகு ருண்ட மாலை என்றும் கூறப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. பக்த மாலை இருந்தாலும் பக்த மாலை இருக்குதுன்னா ருத்ர மாலையும் இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. அது பிறகு வந்து ருண்ட மாலை என்ன கூட கூறப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. ருண்ட மாலைன்னா அந்த மண்ட ஓடுகளாலான மாலை மாதிரி இருக்கும், அதான் அந்த ருண்ட மாலைன்னு சொல்றாரு பாபா. ருத்ர மாலைன்னா ஆத்மாக்களின் மாலை, சிவபாபாவுடைய குழந்தைகள் எல்லாருடைய மாலை, அது ருத்ர மாலை. பாபா சொல்றாரு ஏனெனில் உயர்ந்ததிலும் உயர்ந்த மனித சிருஷ்டியில் இருக்கக்கூடியவர் விஷ்ணு, அவரை சூட்சும வதனத்தில் காண்பிக்கின்றனர். பாபா எதுக்கு சொல்றாருன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த மனித சிருஷ்டியில இருக்கக்கூடியவர் வந்து விஷ்ணு தான், அவரை வந்து சூட்சும வதனத்துல காண்பித்திருக்காங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவர் பிரஜாபிதா பிரம்மா ஆவார். இவர் பாருங்க, இவர் பிரஜாபிதா பிரம்மா, இங்க கீழே இருக்கிறவர் பிரஜாபிதா பிரம்மா. இவரது மாலையும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது சொல்லி சொல்றாரு. இறுதியில் இந்த மாலையும் தயாராகிவிடும், கடைசியில தான் இந்த மாலையும் தயாராகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்போதுதான் அந்த ருத்ரா மாலை மற்றும் விஷ்ணுவின் வைஜெயந்தி மாலையும் உருவாகும் சொல்லி பாபா சொல்றாரு. கடைசியா தான் எப்ப வந்து இந்த மாலை தயாராகிடுதோ அப்போதான் ருத்ரா மாலையும் உருவாகும் மற்றும் விஷ்ணுவினுடைய வைஜெயந்தி வெற்றி மாலையும் உருவாகும் சொல்லி பாபா சொல்றாரு. 108 மணி மாலை விஷ்ணுவின் மாலையும் உருவாகும் சொல்லி பாபா சொல்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா, பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்தது விஷ்ணுவின் ராஜ்யமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ஹையஸ்ட்லயும் ஹையஸ்ட் கடவுள் தான், சிவபாபா தான். அவருக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் விஷ்ணுவனுடைய ராஜ்யம் சொல்லி பாபா சொல்றாரு. அழகுக்காக பக்தியில் எவ்வளவு சித்திரங்களை உருவாக்கி இருக்கின்றனர், ஆனால் ஞானம் எதுவுமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. பக்தியில நிறைய சித்திரங்கள்லாம் உருவாக்கி இருக்காங்கல்ல, கிருஷ்ணர் ராதை அழகழகான சித்திரங்கள்லாம் உருவாக்கி இருக்காங்க, ஆனா அதுல வந்து ஞானம் எதுவுமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் என்ன சித்திரங்களை உருவாக்கினாலும் அதற்காக அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா இப்ப நம்ம ஞானத்துல என்ன சித்திரம் இப்ப உருவாக்குனாலும் அதோடைய விளக்கத்தை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்போது மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்ப நீங்க அந்த சித்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மனிதர்கள் வர்றவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இல்லையெனில் சிவனையும் சங்கரனையும் ஒன்றாக்கி விடுவார்கள். இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, பக்தியில நம்ம எப்படி நினைச்சிட்டு இருந்தோம் சிவனும் சங்கரரும் ஒன்று நினைச்சிருந்தோம் அந்த மாதிரி ஒன்றாக்கிடுவாங்க. நீங்க எது சித்திரம் அமைச்சாலும் சரியா புரிய வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சூட்சும வதனத்தில் அனைத்து சாட்சாத்காரத்திற்கான விஷயமாகும் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். சூட்சும வதனத்துல என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே காட்சிக்கான விஷயம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்க எலும்பு சதைகள் அங்கே இருக்காது சொல்றாரு. இங்க எப்படி உடல்ல வந்து எலும்பு சதைகள்லாம் இருக்குது, சாக்காரத்துல பாக்குறதுக்கு உடம்பு தெரியுது இல்லையா, அங்க வந்து ஒரு ஃபரிஸ்தா உடல் மாதிரிதான் இருக்கும், அங்க எலும்பு சதையெல்லாம் இருக்காது.
பாபா சொல்றாரு, சாட்சாத்காரம் செய்கின்றீர்கள். காட்சி கூட நீங்க பாக்குறீங்க இல்லையா? சம்பூர்ண பிரம்மாவும் இருக்கின்றார். அங்க நம்ம போனாலே நமக்கு சம்பூர்ண பிரம்மாவுடைய காட்சி கிடைக்கும். பிரம்மா பாபாவுடைய முழுமையடைந்த ஸ்டேஜ் அங்க இருக்கிறார் அவரு. ஆனால் அவர் சம்பூர்ணமானவர், அங்க இருக்கிறவர் சம்பூர்ணமானவர், அவ்யக்தமானவர். இந்த உடலை விட்டு அவரு வெக்தத்துல இருந்து அவ்யக்தமாயி போனவர், சம்பூர்ணமா இருப்பாரு. அவருடைய முயற்சியினுடைய சம்பூர்ண நிலை அங்க இருக்குது. இப்போது வெக்தத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா அவ்யக்தமாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ இங்க சாக்காரத்துல இருக்கிறாரு இல்லையா பாபா, பிரம்மா பாபா இருக்கும்போது சொல்றாரு பாபா, அவர் முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாதிரி சம்பூர்ண பிரம்மாவா அவ்யக்தமா ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. வெக்தத்தில் இருக்கக்கூடியவரே அவ்யக்தமாக ஆகின்றார். பாபா சொல்றாரு, இங்க யாரெல்லாம் சாக்காத்துல இருக்கிறாங்களோ அவங்களேதான் அங்க அவ்யக்தமா ஆகின்றார் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா பாபா எப்படி அந்த மாதிரி ஆனாரோ அது மாதிரி நம்மளும் அதே மாதிரி இங்க நமக்கு வெக்தத்துல ஒரு உடம்பு இருக்கு, மேல அவ்யக்தத்துல ஃபரிஸ்தா சம்பூர்ண ஃபரிஸ்தா இருக்கு. நம்ம முயற்சியினுடைய கடைசி சரீரம் அங்க இருக்கும், அதாவது அவ்யக்த ரூபம் அங்க இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனையே ஃபரிஸ்தா என்று கூறுகின்றோம். அதனாலதான் நம்ம ஃபரிஸ்தான்னு சொல்றோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. சூட்ச்ம வதனத்தில் அவரது சித்திரம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சூட்ச்ம வதனத்துலதான் பாபாவுடைய சித்திரம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சூட்ச்ம வதனத்திற்கு செல்கின்றனர். பாபா சோமரசத்தை பருக வைத்தார் என்று கூறுகின்றனர். அந்த காலத்துல தாதிகளை டிரான்ஸ்ல போவாங்க. அப்ப சூட்ச்ம வதனத்துக்கு போகும்போது பாபா சோமரசத்தை பருக வைத்தார்னு சொல்றாங்க. அங்க மரங்கள் எல்லாம் இருக்காது. அங்க சூட்ச்ம வதனத்துல மரங்கள்லாம் கிடையாது. அது ஒரு காட்சிகளின் உலகம்தான். அங்க வெறும் காட்சி தான் கிடைக்கும். ஆனா மரங்கள்லாம், அது உண்மையான மரங்கள்லாம் அங்க இருக்காது சொல்றாரு. ஆனா வைகுண்டத்துலதான் உண்மையான மரங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. வைகுண்டத்திலிருந்து கொண்டு பருக வைக்கின்றார் என்பது கிடையாது. அப்படி கிடையாது. பாபா போய் சொர்க்கத்துல போயிட்டு அதை பறிச்சு எடுத்துட்டு பருக வைக்கிறாரு அப்படிலாம் கிடையாது சொல்றாரு. இவை அனைத்தும் சூட்ச்ம சாட்சாத்காரத்திற்கான விஷயங்களாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் ஒரு காட்சி மாதிரி, அது உண்மையா நடக்கிறது இல்ல அப்படி சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும் மற்றும் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ நமக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு போகணும், ஆத்ம அபிமானியா ஆகணும். அதுதான் நம்மளுடைய முயற்சி. நம்ம உடல் நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த 63 பிறவிகளா இந்த உடல் நினைச்சு நம்ம கடவுளையும் மறந்துட்டோம், நம்ம யாருன்னு மறந்துட்டோம். இப்ப திரும்ப நமக்கு பயிற்சி கொடுக்குறாரு, ஆத்ம அபிமானி ஆகி வீட்டுக்கு திரும்பணும். இதுதான் நமக்கு இப்போ முக்கியம்னு சொல்லி பாபா சொல்றாரு. நான் ஆத்மா அழிவற்றவனாக இருக்கின்றேன், இந்த சரீரம் அழியக்கூடியதாகும் சொல்றாரு பாபா. நான் ஆத்மா, இந்த உடல்ல அழிவற்றவனா நெற்றி புறத்துல இருக்கிறேன், எனக்கு அழிவு கிடையாது, நான் இந்த சரீரம் அழியக்கூடியதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாவின் ஞானமும் குழந்தைகளாக உங்களிடம் இருக்கின்றது. இப்போ நம்ம பாபா எல்லா ஞானமும் கொடுத்துட்டாரு. ஆத்மாவினுடைய ஞானம் கூட நமக்கு இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா என்பது என்ன என்பதை கூட அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. மற்றவங்களுக்கெல்லாம் ஆத்மா என்பது என்னன்னே தெரியாது, அது எங்க இருக்குன்னு கூட தெரியாது. நிறைய பேர் இந்த நெஞ்சு பகுதியில ஆத்மா இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க. உண்மையில ஆத்மா நெற்றி பூர்வத்துல பிட்யூட்டரி கிளாண்ட் நடுவுல அந்த மூளைக்கு நடுப்பகுதியில இருக்குதுன்றது கூட யாருக்குமே தெரியாது. அதுவும் அந்த உடம்புல ஒட்டாம தான் அது இருக்குது அப்படின்றது கூட யாருக்குமே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. அதில் 84 பிறவிகளின் நடிப்பு நிறைந்திருக்கின்றது என்பதும் அவர்களுக்கு தெரியாது. உலகத்தாருக்கு ஆத்மான்றது ஒரு புள்ளி வடிவமா இருக்குது, அழிவற்றது. அதுல அழிவற்ற நடிப்பு பதிவாயிருக்குது. 84 பிறவிகளின் நடிப்பு, யார் யார் எத்தனை பிறவி எடுக்கிறாங்களோ அவ்வளோ பிறவிகளின் நடிப்பு நிரம்பி இருக்கிறதுன்றது கூட யாருக்குமே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஞானத்தை தந்தை மட்டுமே கொடுக்கின்றார். ஆனா இந்த ஞானம் பாருங்க, இது எவ்வளவு பெரிய நாலேஜ். அது ஊர் உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. இந்த நாலேஜை நமக்கு கடவுள் மட்டுமே கொடுக்கின்றார். அவர் நம்மளோட தந்தையா இருக்கின்றார். பாபா சொல்றாரு, தனது ஞானத்தையும் கொடுக்கின்றார், அவருடைய அறிமுகத்தையும் கொடுக்கிறார். பாபா தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமாக ஆக்குகின்றார். நம்மளை இப்ப எப்படி இருந்தோம், நம்ம ஒண்ணுமே தெரியாத ஸ்டேஜ்ல இருந்தோம், தமோ பிரதான நிலையில இருந்த நம்மள திரும்ப சதோ பிரதானமாக ஆக்குகின்றார் சொல்லி பாபா சொல்றார். நான் ஆத்மா இப்போது பரமாத்மாவிடம் தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற முயற்சி மட்டுமே செய்து கொண்டிருங்கள் போதும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் ஆத்மா, பரமாத்மா என்னுடைய அப்பா, அவரோட நான் தொடர்பு ஏற்படுத்தணும், இந்த முயற்சியில மட்டும் இருங்க போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேற எதுவும் செய்ய வேணாம், இதை மட்டும் நினைச்சிட்டு இருங்க போதும். பதித்த பாவனரே வாருங்கள் என்று சன்னியாசிகள் கூறுகின்றனர். சன்னியாசிகள் கூட கூப்பிடுறாங்க, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவோரே வாருங்கள் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சில பிரம்ம தத்துவத்தையும் பதித பாவன், தூய்மை செய்பவர் என்று கூறிவிடுகின்றனர். சில சன்னியாசிகள் என்ன சொல்லிடுறாங்க, பிரம்ம தத்துவத்தை நினைச்சோம்னா அதுல போய் நம்ம கலந்துருவோம், அதனால நம்ம தூய்மை ஆயிடுவோம், அதை நினைச்சாலே நம்ம தூய்மை ஆயிடும்னு சொல்றாங்க. அப்ப பிரம்ம தத்துவத்தை நினைச்சா தூய்மை ஆகுமா? தூய்மை ஆகாது இல்லையா? அந்த மாதிரி சொல்லிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பக்தி எவ்வளவு காலம் நடைபெறுகின்றது?
ஞானம் எவ்வளவு காலத்திற்கு நடைபெறுகின்றது என்ற பக்திக்கான ஞானமும் கிடைக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு தான் பக்தி வந்து 2500 வருஷமா பக்தி பண்ணிட்டு இருந்தோம். ஞானத்தினுடைய பலன் நமக்கு 2500 வருஷம் கிடைக்கும். இந்த 100 வருஷம் நம்ம ஞானம் அடையணும் பாபாட்ட இருந்து. இது எல்லாமே நமக்கு இப்பதான் தெரியுது. இப்ப பக்திக்கான ஞானம் எல்லாமே நமக்கு கிடைச்சிட்டு சொல்லி பாபா சொல்றாரு. இவ்வாறு தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். இது மாதிரி கடவுள் தான் வந்து நமக்கு புரிய வைக்கிறார். முன்ன எதையுமே நம்ம அறியாதவர்களாக இருந்தோம். மனிதர்களாக இருந்து அழுக்கான புத்தியுடையர்களாக இருந்தோம். நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம்? அழுக்கா இருந்தோம்லே, அழுக்கான புத்தியுடையர்களா இருந்தோம். பாபா தான் இப்ப வந்து நம்மள மாத்துறாரு. சத்தியுகத்தில் முற்றிலும் தூய்மையான புத்தியுடையர்களாக இருந்தோம். ஆனா நம்ம வரப்போற சத்தியுகத்துல கலியுகம் முடிஞ்சு கண்டிப்பா சத்தியுகம் வரும். அதுல முற்றிலும் தூய்மையான புத்தியுடையர்களா நம்ம இருந்தோம். ஏற்கனவே நம்ம அப்படிதான் இருந்தோம். இப்ப அப்படியே படியிறங்கி கலியுகத்துக்கு வந்துட்டோம். பாபா சொல்றார், அவர்களிடத்தில் எவ்வளவு தெய்வீக குணங்கள் இருந்தன. சத்தியுகத்துல நடிச்சவங்க எல்லாம் தேவி தேவதைகள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட எவ்வளவு தெய்வீக குணங்கள் இருந்தன. குழந்தைகளாக நீங்களும் தெய்வீக குணங்களை கண்டிப்பாக தாரணை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்களும் அவங்கள மாதிரி ஆகணும். நீங்களும் தெய்வீக குணங்களை கண்டிப்பா தாரணை செய்யணும் சொல்லி பாபா சொல்றாரு. இவர்கள் தேவதை போன்று இருக்கின்றனர் என்று கூறுகின்றனர் அல்லவா. சில பேரை கூட பார்த்தா அழகா இருப்பாங்க, அவங்க நல்லா நடந்துக்குவாங்க, அன்பா பழகுவாங்க. அவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? இவங்களை பார்த்தாலே தேவதை மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அத பாபா சொல்றாரு. சாது சந்நியாசி மகாத்மாக்களை மனிதர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் தெய்வீக புத்தியுடையவர்களாக கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள் வந்து சாது சன்னியாசி மகாத்மா காலில் போய் விழறாங்க. அவங்க காலெல்லாம் கழுவி குடிக்கிறாங்க, அவங்களுக்கு பூஜை செய்யறாங்க, அவங்கள வந்து ஏத்துக்கிறாங்க, மகாத்மாக்களாக ஏத்துக்கிறாங்க. இருந்தாலும் அவங்கள்ட்ட தெய்வீக குணங்கள் தெய்வீக புத்தியுடையவர்கள் கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க ரஜோ புத்தியுடையவர்களாக ஆகி விடுகின்றனர். அவங்களுக்கு ரஜோ குணம் தான் இருக்குது, ஆனா சதோ குணம் அளவுக்கு அவங்களுக்கு கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. ராஜா ராணி பிரஜைகள் உள்ளனர் அல்லவா. ராஜ்யம் எப்பொழுது மற்றும் எப்படி ஸ்தாபனை ஆகின்றது என்பது உலகத்தினருக்கே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. ராஜா ராணி பிரஜைகள் அந்த சதோ பிரதான நிலையில ராஜா ராணி பிரஜைகள்லாம் இருந்தாங்க இல்லையா. அவங்களுடைய ராஜ்யம் எப்போது இருந்தது, எப்ப ஸ்தாபனை ஆச்சு என்பது உலகத்தர் யாருக்குமே தெரியாதுன்றாரு. இங்க நீங்கள் அனைவரும் புது விஷயங்களை கேட்கின்றீர்கள். இதெல்லாம் புதுசு புதுசா நம்ம இங்கதான் கேட்கிறோம் இல்லையா. ஆக மாலையின் ரகசியங்களையும் புரிய வைத்திருக்கின்றார். இப்ப 108 மணி மாலை அதோடைய ரகசியத்தையும் அதுல யாரெல்லாம் வருவாங்க, எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய லட்சணம் எல்லாத்தையும் பாபா புரிய வைக்கிறாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை, அவரது மாலை மேலே இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. நிராகார் ருத்ரனாக அவர் இருக்கின்றார். பிறகு சாக்காரத்தில் லட்சுமி நாராயணன். அந்த 108 மாலையில மேரு மாலை இருக்கும், மேல வந்து அவர் இருக்கிறாரு. அது கீழே உள்ளவங்களாம் சாக்காரத்துல ஜோடி ஜோடியா இருப்பாங்க. அவங்க வந்து லட்சுமி நாராயணன். அவருக்கும் மாலை இருக்கின்றது, லட்சுமி நாராயணனுக்கும் மாலை இருக்கின்றது சொல்றாரு. பிராமணர்களின் மாலை இப்போது கிடையாது. உங்களுக்கு எல்லாம் மாலை வந்து அமைக்க முடியாது. ஏன்னா நீங்க ஏறு மார்க்கம் ஏறி 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 இறங்கிட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு மாலை உருவாக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பிராமணர்களின் மாலையெல்லாம் இப்போ கிடையாது. கடைசியில் பிராமணர்களாகிய உங்களது மாலை உருவாகிவிடும். கடைசியா நீங்க சம்பூர்ணமாகும் போது அதுல யார் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் யார் யார் 108 அப்படின்ற அந்த மாலை வந்து உருவாயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த விஷயத்தில் அதிக கேள்வி பதில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுல போய் நிறைய பேர் ஞான சிந்தனை பண்ணிட்டு இதுல கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அதுல எல்லாம் கேள்வி பதில் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. முக்கிய விஷயம் தன்னை ஆத்மா என்று புரிந்து பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்வதா. முக்கியமான விஷயமே நீங்க உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என்னை வந்து நினைங்க, பரம்பிதா பரமாத்மாவை நினைங்க. நினைச்சாலே உங்க பாவெல்லாம் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கே எல்லாம் புரியும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, இந்த நம்பிக்கையை உறுதி செய்யுங்கள், இதை நம்புங்க ஃபர்ஸ்ட், நீங்க ஆத்மா தான் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. பதித்தமானவர்களை பாவனமாக ஆக்குவதுதான் முக்கியமான விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. முக்கியமான விஷயமே உலகத்துல எல்லாம் தூய்மையற்ற போய் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் தூய்மையாக்குறது தான் சொல்லி பாபா சொல்றாரு. முழு உலகமும் பதிதமாக இருக்கின்றது. இப்ப முழு உலகமே எப்படி இருக்குன்னா தூய்மையற்று போய் இருக்குது. பிறகு தூய்மையாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. மூலவதனத்திலும் அனைவரும் பாவனமாக இருக்கின்றனர் எனில் சுகதாமத்திலும் அனைவரும் பாவனமாக இருக்கின்றனர். எங்கெல்லாம் எல்லாரும் தூய்மையா இருப்பாங்க ஆத்மாக்கள்னா சாந்தி தாமத்துல மூலவதனத்துல தூய்மையா இருப்பாங்க, மற்றும் சுகதாமத்திலையும் தூய்மையா இருப்பாங்க சொல்றாரு. நீங்கள் தூய்மையாகி பாவன உலகத்திற்கு செல்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இப்ப தூய்மை ஆயிட்டோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு பாபா அனுப்பிச்சு வச்சிருவாரு. பாபா சொல்றாரு, இப்போது பாவன உலகம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது. பாபா இப்பதான் தூய்மையான அந்த உலகத்துக்கு நம்மளை எல்லாரும் உருவாக்கிட்டு இருக்கிறாரு, அது ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது. இது கூட நாடகத்துல பதிவாயிருக்கு சொல்லி பாபா சொல்றாரு. எந்த தவறும் செய்யவில்லை தானே என்று முழு நாளின் கணக்கை பாருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். பாபா சொல்றாரு, நம்ம எந்த தவறும் செய்யல தானே,
எண்ணம் சொல் செயலால ஏதாவது தவறு நம்ம மூலமா நடந்துட்டு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கன்றாரு. முழு நாளும் செக் பண்ணுங்க பாபா சொல்றாரு. ஏன்னா அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். சொர்க்கத்துல எல்லாருமே தவறே செய்ய மாட்டாங்க. அதனால நம்ம இப்பவே செக் பண்ணிக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வியாபாரிகள் கணக்கு பார்க்கின்றனர். வியாபாரிகள் கூட பாருங்க, நைட்டுக்கான கடையை மூடிட்டு வரும்போது வரவு செலவு பார்த்துட்டு தான் வருவாங்க. அப்பதான் எங்க அங்க இடிக்குதுன்னு தெரியும், எங்க வருமானம் இருக்குது, எங்க செலவு ஆயிருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. பாபா சொல்றாரு, இங்கும் வருமானம் இருக்கின்றது. இங்க கூட வருமானம் இருக்கு. நாள் முழுவதும் பாபா நினைச்சாதான் வருமானம், முரளி கேட்டாதான் வருமானம். அதை விட்டு நம்ம வேற ஏதாவது சிந்தனை பண்ணிட்டு இருந்தோம், ஏதாவது துக்கம் கொடுத்தோம்னா வருமானம் எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். லீக்கேஜ் ஆயிட்டே போயிட்டே இருக்கும்னு சொல்லி அர்த்தம். அதனால பாபா சொல்றாரு, நீங்கள் ஒவ்வொருவரும் வியாபாரிகளாக இருக்கின்றீர்கள், பாபாவிடத்தில் வியாபாரம் செய்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. என்னிடத்தில் எத்தனை தெய்வீக குணங்கள் இருக்கின்றன, எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றேன், இதெல்லாம் செக் பண்ணுங்க. டெய்லி ஒரு சார்ட் போட்டு என்கிட்ட இவ்வளவு எத்தனை தெய்வீக குணங்கள் இப்ப வந்திருக்குது, என்கிட்ட அமைதி இருக்குதா, அன்பு இருக்குதா, சுகம் இருக்குதா, என்கிட்ட ஞானம் இருக்குதா, எல்லாமே செக் பண்ணுங்க. தூய்மையா இருக்கிறேனா நானு, எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்கின்றேன், நான் எவ்வளவு நேரம் தந்தையை நினைக்கிறேன், தந்தையை நினைச்சுக்கிட்டே சமைக்கிறேனா, தந்தையை நினைச்சுக்கிட்டே கர்மயோகியா இருக்கிறேனா, இல்லை நான் மாட்டுக்கு எப்பயும் போல இருக்கிறேனா, எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. எந்த அளவிற்கு நான் அசரீரியாக ஆகி கொண்டிருக்கின்றேன், எந்த அளவுக்கு நான் அந்த உடல் உணர்வுல இருந்து வெளியே வரேன், இந்த உடல் நான் கிடையாது, நான் ஆத்மான்ற பயிற்சி எந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன் என்று சோதனை செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நான் அசரீரியாக வந்தேன், பிறகு அசரீரியாகி செல்ல வேண்டும். இது வரைக்கும் அனைவரும் வந்து கொண்டே இருக்கின்றனர். பாபா சொல்றாரு, நம்ம அசரீரியா தான் வந்தோம், திரும்ப அசரீரியா தான் போகணும். இந்த உடல்லாம் எடுத்துக்கிட்டு போக முடியாது, இந்த உடலை இங்கேயே விட்டுட்டு தான் நம்ம போகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது வரைக்கும் எல்லாரும் மேல இருந்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க, நடிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. இடையில் ஒருவரும் திரும்பி செல்ல முடியாது. யாருமே நடுவுல யாரும் ஜோதியோட ஜோதி கலந்துட்டேன், கடவுள்கிட்ட போய் ஐக்கியமாயிட்டேன் அப்படின்லாம் யாருமே போலன்றாரு பாபா. யாருமே போல, எல்லாருமே கடைசியா தான் திரும்பி போகணும்னு சொல்றாரு. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செல்ல வேண்டும் சொல்லி கடவுளே சொல்றாரு. இது சிவபகவானுடைய மகா வாக்கியம். எல்லாரும் கடைசியா ஒன்னாதான் சேர்ந்து செல்லணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. உலகம் காலி ஆகாது, அது வரைக்கும் உலகம் காலி ஆகாது. ராமர் சென்றாலும் ராவணன் சென்றாலும் என்று பாடியிருக்கின்றனர். பாட்டு கூட இருக்கு இல்லையா. ஆனால் இருவரும் இருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் ராமரும் இங்கதான் இருக்கிறாரு, ராவணனும் இங்கதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ராவண சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் சென்று விட்டால் பிறகு திரும்பி வரமாட்டார்கள் சொல்றாரு பாபா. ராவண சம்பிரதாயம், இந்த 5 விகாரங்கள் அதை ஃபாலோ பண்றவங்க அவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னா அவங்க திரும்பி நடிக்க வரமாட்டாங்க. 2500 வருஷம் கழிச்சு தான் வருவாங்க. மற்றவர் அனைவரும் மீதி இருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. இது அனைத்தையும் நாளடைவில் அனைவரும் காட்சியாக பார்ப்பார்கள். இது எல்லாத்தையும் கடைசியா எல்லாரும் காட்சியா பார்ப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. புது உலகம் எவ்வாறு ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது, இப்ப இந்த சொர்க்கம் எப்படி உருவாயிட்டு இருக்குதுன்றத கடைசியா எல்லாருமே பார்ப்பாங்கன்னு சொல்றாரு. கடைசியில் என்ன நடக்கும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். பாபா சொல்றாரு, கடைசியில் என்ன நடக்கும்ன்றத கூட நீங்க அறிந்து கொள்ளணும்னு சொல்றாரு. பிறகு நமது தர்மம் மட்டுமே இருந்துவிடும். கடைசியா பாத்தீங்கன்னா எல்லா தர்மமும் அழிஞ்சு ஒரு தர்மம் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் நீங்கள் ராஜ்யம் செய்வீர்கள், அதுக்கப்புறம் இந்த உலகம் சத்தியுகமா மாறிடும், அங்க போய் நீங்க ராஜ்யம் செய்வீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கலியுகம் அழிந்து விடும், பிறகு சத்தியுகம் வர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போது ராவண சம்பிரதாயம் மற்றும் ராம சம்பிரதாயம் இரண்டுமே இருக்கின்றது. ஆனா இப்ப கலியுக இறுதியில நம்ம ராமருடைய சம்பிரதாயம், சிவபாபாவுடைய குழந்தைகளும் இருக்கிறோம். மற்றொரு பக்கம் ராவண சம்பிரதாயம் 5 விகாரங்களை ஃபாலோ பண்றவங்க, ஊரோட அவங்க ஊருக்கு கூட ஒத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களும் இருக்கிறாங்க. ராவண சம்பிரதாயமும் இருக்கிறாங்க. இப்ப 2 பேருமே இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. சங்கமேகத்தில் தான் இவை அனைத்தும் ஏற்படுகின்றது, சங்கமேகத்துல தான் இது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் இவை அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். மற்ற என்ன ரகசியங்கள் சொல்லப்படாமல் இருக்கின்றதோ அதனையும் சிறிது சிறிதாக நாளடைவில் கூறுவேன் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு பாருங்க, இன்னும் நிறைய ரகசியம் இருக்குது டிராமால, அதெல்லாம் எது சொல்லாம இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் போக போக சொல்லுவேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாத்தையும் ஒரேடியா சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அதோட நம்ம சுவாரஸ்யமே இருக்காது, நம்ம ஆசிரியரையும் மதிக்க மாட்டோம்னால கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன்னு சொல்லியிருக்காரு பாபா. அது மாதிரி ஆத்மாவுக்கும் சக்தி இருக்கணும், எல்லாத்தையும் கேட்கறதுக்கு சக்தி இருக்கணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணுவார் பாபா. நாடகத்தில் எது பதிவாகி இருக்கின்றதோ அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப டிராமால என்ன பதிவாக இருக்குதோ அது நடந்துகிட்டே இருக்கும், அதை பார்த்துட்டே இருங்க, காட்சி அப்படியே பார்த்துட்டே போங்கன்றார். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், முன்கூட்டியே எதுவும் கூற மாட்டேன். பாபா முன்னாடியே சொல்ல மாட்டார், நாளைக்கு இது பூகம்பம் வரப்போகுது, நாளைக்கு வெள்ளம் வரப்போகுது, அதெல்லாம் பாபா சொல்ல மாட்டாரு.
பாபா முன்கூட்டியே எதையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதுவும் நாடகத்தின் திட்டமாகும். இது எல்லாமே டிராமாவுடைய திட்டம் சொல்லி பாபா சொல்றாரு. ரகசியங்கள் வெளிப்படும், கொஞ்சம் கொஞ்சமா ரகசியங்கள் வெளிப்படும் சொல்றாரு. பாபா கூறிக்கொண்டே இருப்பார். பாபா முரளில எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டே இருப்பாரு. உங்களது புத்தியில் இவ அனைத்து விஷயங்களின் அறிவு வளர்ந்து கொண்டே செல்கின்றது சொல்றாரு. இப்ப நீங்க முரளி படிக்க படிக்க உங்களுக்கு இந்த எல்லா விஷயத்தினுடைய அறிவு என்ன ஆயிட்டு இருக்கு, நாலேஜ் வந்து வளர்ந்துகிட்டே போகுது சொல்லி பாபா சொல்றாரு. நாடகத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறதோ அவ்வாறு பாபாவின் முறையிலும் நடந்து கொண்டிருக்கும். டிராமால என்னென்ன இருக்குதோ அது பாபாவுக்கு தான் தெரியும் இல்லையா, நமக்கு தெரியாது. அத பாபா வந்து நமக்கு முன்னாடியே முரளியில சொல்லிட்டு இருக்கிறாரு. அது நாடகத்துல எப்படி எப்படிலாம் இருக்குதோ அவ்வாறுதான் பாபாவினுடைய முரளி கூட நடந்து கொண்டிருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாங்க, நாடகத்தில் அநேக ரகசியங்கள் நிறைந்திருக்கின்றது. இந்த நாடகத்தை நல்லா நீங்க சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல நிறைய ரகசியம் ஒளிஞ்சிருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. ரெக்கார்டில் இருக்கும் முள்ளை எடுத்து நடுவே வைத்து விட்டால் அது ரிப்பீட் ஆகும் என்பதெல்லாம் கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. பதிவாகி இருப்பதே மீண்டும் நடைபெறும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப திரும்ப ஏற்கனவே நடந்த விஷயமே உடனே உடனே நடக்கும்னு கிடையாது. அது அப்படியே டிராமால சினிமால எப்படி ஓடிச்சோ அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓடும் இல்லையா, அது மாதிரி என்ன பதிவாயிருக்கோ அதுதான் மீண்டும் நடைபெறும் சொல்லி பாபா சொல்றாரு. புது விஷயமே கிடையாது இங்க, புதுசாலாம் எதுவுமே நடக்காது. தந்தை இடத்தில் என்ன புது விஷயங்கள் இருக்கின்றதோ அது மீண்டும் வெளிப்படும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா என்ன புது விஷயம் சொல்றாரோ, ஞானத்துல முரளியில டெய்லி என்ன சொல்லணும்னு இருக்கிறோம் அந்த விஷயங்கள் தான் மீண்டும் வெளிப்படும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் கேட்பீர்கள் மற்றும் சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள். நீங்களும் பாபாட்ட இருந்து கேட்பீங்க மற்றும் எல்லாருக்கும் போய் சொல்லிக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்ற அனைத்தும் ரகசியமானதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. மற்ற விஷயம்லாம் பாபா ரகசியமா வச்சிருக்காரு நிறைய விஷயங்களை, அது நேரம் வரும்போது சொல்வாரு. இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது பாபா சொல்றாரு. இங்க ராஜ்யமே ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது சொல்றாரு. முழு மாலையும் உருவாகி கொண்டிருக்கின்றது, முழு இந்த ருத்ர மாலையும் உருவாயிட்டு இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. தனித்தனியாக சென்று நீங்கள் ராஜ்யத்தில் பிறப்பீர்கள். அதுக்கப்புறம் நீங்க அங்க சொர்க்கத்துல போய் தனித்தனியா உங்க ராஜ்யத்துல போய் பிறப்பீங்க. ராஜா ராணி பிரஜைகள் அனைவருமே தேவை. ஒரு ராஜ்யம்னா ராஜா இருப்பாரு, ராணி இருப்பாரு, அவங்களுடைய குழந்தைகள் வாரிசுகள் இருப்பாங்க, ராஜா ஆளக்கூடிய பிரஜைகள் எல்லாருமே தேவைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவற்றையெல்லாம் புத்திக்கு வேலை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நீங்க உட்காந்து சிந்திக்கணும். சொர்க்கத்துல போயிட்டு எத்தனை பேர் இருப்பாங்க, 108 லட்சுமி நாராயணன் எப்படி வருவாங்க, நம்ம என்னவா ஆக போறோம், நம்ம அந்த மாதிரி முயற்சி பண்றோமா அப்படிலாம் உட்காந்து யோசிக்கணும். அதெல்லாம் புத்திக்கு வேலை கொடுக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நடைமுறையில் என்ன நடக்க வேண்டுமோ அதனை பார்ப்பீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நடைமுறையில என்ன நடக்குதோ அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் நல்ல செல்வந்த வீட்டில் பிறப்பு எடுப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ யாரெல்லாம் பிராமண குலத்துல வந்து நல்ல பாபாட்ட முரளி கேட்டு சரீரம் விடுறாங்களோ அவங்க போய் நல்ல செல்வந்த வீட்டுல பிறப்பு எடுப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்பொழுதும் கூட உங்களுக்கு அங்கு அதிகமான கவனிப்பு செய்யப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நேரத்திலும் அனைவரிடத்தில் ரத்தின கிரீடங்கள் இருக்கின்றது. இந்த நேரத்துல கூட நிறைய ரத்தின கிரீடங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கிட்ட அந்த அளவுக்கு சக்தி கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. ரத்தின கிரீடங்கள் வச்சிருந்தாலும் அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சக்தி உங்களிடம் இருக்கின்றது, ஆனா உங்கள்ட்ட சக்தி இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கு வெளிப்படுத்துவீர்கள். நீங்க எங்க போனாலும் சரி நீங்க வெளிப்படுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்வார். உங்க சக்தியை நீங்க வெளிப்படுத்துவீங்கன்னு சொல்றாரு. நம்ம வாய் மூலமா நம்ம இந்த முரளிய பாயிண்ட்ஸ் ஏதாவது சொன்னா கூட அங்க வந்து நம்ம வெளிப்படுத்துவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள்ட்ட இப்ப சக்தி இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. நீங்கள் உயர்வானவர்களாக ஆகின்றீர்கள் எனில் நீங்கள் அங்கு சென்று தெய்வீகமான சரித்திரத்தை காண்பிப்பீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க இப்ப உயர்வானவர்களா ஆயிட்டு இருக்கீங்க, நம்ம யார் மூலமா உருவாயிட்டு இருக்கோம், நம்ம கடவுளே வந்து நம்மளை உருவாக்கிட்டு இருக்காரு. நம்மளோட டீச்சர் வந்து கடவுள். அப்ப அந்த மாதிரி நம்ம ஆகிறோம்னா நம்ம எங்க போனாலும் சரி நம்மளோட தெய்வீகமான சரித்திரத்தை அந்த ஒழுக்கத்தை நம்ம காண்பிப்பீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அசுர குழந்தை பிறந்த உடனே அழுது கொண்டே இருக்கும். இங்க கலியுகத்துல பாருங்க, குழந்தைகள் பிறந்த உடனே அழுதுகிட்டே இருக்குது, அழுக்காகவும் இருக்கும். குழந்தை அழுக்காவும் பிறக்குது இல்லையா. நீங்கள் மிகவும் நியமப்படி வளர்வீர்கள். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல அங்க நியமப்படி வளருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அழுக்கு போன்ற விஷயங்களே அங்க சொர்க்கத்துல இருக்காது. இன்றைய நாட்களில் குழந்தைகள் மிகவும் அழுக்காக்கி இருக்கின்றனர். இன்றைய நாட்கள்ல பாருங்க, குழந்தைங்க எவ்வளவுதான் குளிக்க வச்சாலும் ரொம்ப அழுக்கா இருக்குதுங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. சத்தியுகத்துல இப்படிப்பட்ட விஷயங்களே இருக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கம் அல்லவா, அங்க சொர்க்கம், அங்க அகர்பந்தியை ஏற்றுங்கள், துர்நாற்றம் எடுக்கின்றது என்று கூறும் அளவிற்கு துர்நாற்றமே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. அங்கெல்லாம் ஊதுவத்தி கூட ஏத்த மாட்டாங்க, ஏன்னா அங்க துர்நாற்றமே இருக்காது. இருந்தா தானே ஊதுவத்தி ஏத்துறதுக்கு. தோட்டங்களில் உள்ள மிகவும் நறுமணமுள்ள மலர்கள் இருக்கும். அந்த நறுமணமுள்ள மலர்களுடைய வாசனையே என்ன இருக்கும், உலகம் ஃபுல்லா வீசும்னு சொல்லி சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய மலர்களில் அந்த அளவுக்கு நறுமணம் இருப்பது கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு.
சொர்க்கத்துல இருக்கிற மலர்களுடைய வாசனை மாதிரி இங்க எந்த மலருக்கும் அந்த அளவுக்கு வாசனை கிடையாது சொல்லி சொல்றாரு. அங்க ஒவ்வொரு பொருளும் 100% நறுமணம் உடையதாக இருக்கும். சொர்க்கத்துல எல்லா பொருளுமே வாசனை வீசும் சொல்றாரு பாபா. இங்க 1% கூட கிடையாது பாருங்க. அங்க 100%, ஆனா இங்க 1% தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அது கூட கிடையாதுன்றாரு. 1% கூட இங்க வாசனையா இருக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்க மலர்களும் கூட மிகவும் அழகானதாக இருக்கும். அங்கெல்லாம் மலர்கள் பார்க்கவே அழகா இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் அந்த அளவிற்கு இருக்காது சொல்லி சொல்றாங்க. அங்கு ஒவ்வொரு பொருளும் மிகவும் நன்றாக இருக்கும். சொர்க்கத்துல ஒவ்வொரு பொருளும் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும்னு சொல்றாரு. பாத்திரங்கள் போன்றவைகளும் கூட தங்கமாக இருக்கும். அங்க பாத்திரங்களே தங்கத்துலதான் சமைப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்கு கற்கள் இருப்பது போன்று அங்கு தங்கமாகவே இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க கற்கள்லாம் எப்படி கல்லு இருக்குது, அந்த மாதிரி அங்க கல்லு எல்லாம் தங்கமாவே இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மணலும் கூட அங்க தங்கமாகவே இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு தங்கம் நிறைந்திருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அங்க கல்லும் மண்ணும் தங்கமாவே இருக்கும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அங்க எவ்வளவு தங்கம் இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதன் மூலமாக கட்டிடங்களை கட்டுவர். அந்த அந்த தங்கம் போன்ற அந்த மணல் கல்லு அதெல்லாம் எடுத்துட்டு போய் தான் கட்டிடங்களே கட்டுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்கு குளிரும் இருக்காது, வெயிலும் இருக்காது. பாபா சொல்றாரு ரொம்ப குளிர் ரொம்ப வெயில் அப்படியெல்லாம் இருக்காது. அப்படிப்பட்ட சீதோஷ்ண நிலை தான் அங்க இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்கு காற்றாடி போடும் அளவிற்கு வெயில் கூட இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. அதன் பெயரே சொர்க்கம். அங்கு அளவற்ற சுகம் இருக்கும். உங்களை போன்று பத்மாபதம் பதி கோடான கோடி பாக்கியசாலிகளாக யாருமே ஆவதே கிடையாது சொல்றாரு பாருங்க. எவ்வளவு நஷா நமக்கு இருக்கணும் இந்த வார்த்தையை படிக்கும்போது. ஏன்னா நீங்க கடவுள்கிட்டே வந்து பாடம் படிச்சிருக்கீங்க. நீங்க தான் போய் சொர்க்கத்துல இந்த மாதிரி வாழ போறீங்க. உங்களை மாதிரி கோடான கோடி பாக்கியசாலி யாருமே ஆவதே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. உலகத்துல அவ்வளோ ரிச்சஸ்ட் நீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயணருக்கு எவ்வளவு மகிமை பாடுகின்றனர் பாருங்க. இந்த திருப்பதியில இருக்கிறாரு, எந்த லட்சுமி நாராயணனா இருந்தாலும் சரி, 108 திவ்யா பிரதேசங்கள்ல இருக்கிறவங்கள எவ்வளவு மகிமை பாடுறாங்க இல்லையா. பாபா சொல்றாரு அவர்களது சித்திரங்களை உருவாக்கி மகிமைகள் செய்கின்றனர். அவங்களுடைய சித்திரத்தை வச்சு வச்சு அவங்கள எப்படியெல்லாம் மகிமை பாடுறாங்க இல்லையா. நீ வந்து அசுரனை அடக்கினாய் என்னென்ன பாட்டெல்லாம் பாடுவாங்க. அவங்கள பத்தி மகிமைகள் வந்து பாடுவாங்க. பாபா சொல்றாரு முதலில் கலப்படம் இல்லாத பக்தி இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் துவாபர யுகத்துல கலப்படம் இல்லாம ஒரே ஒருத்தவங்களை கும்பிட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி பக்தி இருந்தது. பிறகு தேவதைகளின் பக்தி ஆரம்பமாகி விடுகிறது. ஃபர்ஸ்ட் சிவபாபாவை தான் லிங்க வடிவத்துல உருவாக்கி பக்தி செஞ்சாங்க. பிறகு தேவதைகளின் பக்தி ஆரம்பமாச்சு. அதனையும் பூத பூஜை என்று தான் கூறுவோம் சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா தேவதைகள் வந்து ஒரு உடல் தானே, சரீரம் மாதிரி தானே இருக்குது. அதை நம்ம பூத பூஜைன்னு தான் சொல்ல முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த சரீரம் கிடையாது. 5 தத்துவங்களுக்கு பூஜை ஏற்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம வந்து உண்மையான லட்சுமி நாராயணனை வந்து வழிபடுறதில்ல, ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுதானே வழிபடுறோம். அதனால 5 தத்துவங்களுக்கு கூட அப்புறமா பூஜை ஏற்படுது சொல்லி பாபா சொல்றாரு. சிவபாபாவை இவ்வாறு கூறுவது கிடையாது. அவரை வந்து இந்த மாதிரி பூத பூஜைன்ட்டு அவரை சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு சரீரம் கிடையாது. பாபா சொல்றாரு பூஜை செய்வதற்காக ஏதாவது ஒரு பொருள் அல்லது தங்கம் போன்றவைகள் தான் உருவாக்குகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. ஏதாவது ஒரு பொருளை வச்சு இல்ல தங்கத்தை வச்சுதான் அந்த சிலையை உருவாக்குறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாவை தங்கம் என்று கூறுவது கிடையாது. ஆத்மா எந்த பொருளினால் உருவாக்கப்பட்டது பாபா கேட்கிறாரு பாருங்க. ஆத்மாவை தங்கம்னு சொல்ல மாட்டோம். ஆத்மா எந்த பொருளால உருவாக்கி இருக்குது அப்படின்னு கேட்கிறார் பாபா. சிவனின் சித்திரம் எந்த பொருளினால் உருவாக்கப்பட்டது என்று கேட்டால் உடனே கூறிவிடுகின்றனர். ஆனால் ஆத்மா பரமாத்மா எந்த பொருளினால் உருவாக்கப்பட்டது என்பது யாருமே கூற முடியாது சொல்லி பாபா சொல்றாங்க. ஆத்மாவையும் பார்க்க முடியாது, பரமாத்மாவையும் கண்ணால பார்க்க முடியாது. அது எந்த பொருளால் ஆயிருக்குன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. ஆனா சிவனுடைய சித்திரம் வந்து இப்ப உலோகத்துல பண்ணியிருக்காங்க, தங்கத்துல பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் சொல்லிடுவாங்க. லிங்கம் வந்து எதுல உருவாக்கியிருக்காங்கன்னா அதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனா ஆத்மா பரமாத்மா எதனால உருவாக்கப்பட்டதுன்னா சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் 5 தத்துவங்களும் தூய்மையானதாக இருக்கும். இங்கு அசுத்தமாக இருக்கின்றது. சத்தியுகத்துல நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு எல்லாமே தூய்மையா இருக்கும். ஆனா இங்க அசுத்தமா இருக்குது. ஒன்னொன்னும் எல்லாமே கலியுகத்துல அசுத்தமா இருக்கு சொல்லி பாபா சொல்றாரு. ஆக முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகள் இப்படிப்பட்ட எண்ணங்களை எண்ணிக்கொண்டே இருப்பார். யாரெல்லாம் நல்லா முயற்சி செய்யறாங்களோ முரளியை சிந்தனை பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களையும் விட்டு விடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். பாபா சொல்றாரு இதெல்லாம் விட்டுடுங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும். பாபா சொல்றாரு இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க.
இது எல்லாமே என்ன நடக்க வேண்டுமோ அது கண்டிப்பா நடக்கும். முதலில் நீங்க என்ன பண்ணணும், தந்தையை நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. என்ன நினைச்சாதான் பாவம் அழியும். நீங்க மட்டும் இதெல்லாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள். நாலாபுரத்திலிருந்தும் புத்தியை நீக்கி என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்தால் பாவம் விநாசமாகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. விக்ரமங்கள்லாம் நம்ம தலை மேல இருக்கிற பாவ சுமைகள்லாம் நீங்கிரும் பாபாவை நினைச்சிட்டே இருந்தான்னு சொல்லி பாபா சொல்றாரு. எதுவெல்லாம் கேட்கின்றீர்களோ அவை அனைத்தையும் விட்டுவிட்டு நான் சதோ பிரதானமாக ஆக வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் உறுதி செய்யுங்கள். இப்ப பாபா மூலமா நம்ம முரளியில கூட நிறைய விஷயங்கள் கேட்கிறோம். அது எல்லாத்தையும் விட்டுடுங்க. நம்ம வந்து சதோ பிரதானமா ஆகணும். பாபாவை நினைச்சு சதோ பிரதானமா தூய்மையா ஆகணும். அந்த ஒரு விஷயத்த மட்டுமே உறுதி செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மற்ற எந்த விஷயங்களும் நம்ம உலகாய விஷயங்கள், இந்த சாஸ்திரங்கள், இந்த கதைகள், அதை எல்லாத்தையுமே விட்டுடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எதையுமே மைண்ட்ல வச்சுக்காதீங்க. ஒரே ஒரு பாபா நினைக்கணும், சதோ பிரதானமா ஆகணும், இதுதான் என்னுடைய குறிக்கோள் சொல்லிட்டு அந்த விஷயத்த மட்டும் உறுதி செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு சத்தியுகத்தில் கல்பத்திற்கு என்ன நடக்குமோ அதுவே நடக்கும். பாபா சொல்றாரு, சொர்க்கத்துல போய் என்ன நடக்க போகுது அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். அது கல்பத்திற்கு என்ன நடக்குமோ அதுவே நடக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதில் மாற்றம் ஏற்படவே முடியாது. அதுல எந்த மாற்றமே ஏற்படாது. அங்க என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மூல விஷயம் என்னவெனில் தந்தையை நினைவு செய்வதாகும். ஆனா முக்கியமான விஷயமே இப்போ பாபாவை நினைக்கிறது தான். ஏன்னா அதை விட்டுட்டு எல்லாத்துலயும் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க குழந்தைகள். அதனால பாபாவை நினைக்கிறது தான் மூல விஷயம் சொல்லி பாபா சொல்றாரு. இதில் தான் முயற்சி இருக்கின்றது. பாபா நினைக்கிறதுலதான் முயற்சி இருக்குது சொல்லி பாபா சொல்றார். இதனை நிறைவேற்றுங்கள் சொல்லி பாபா சொல்றார். புயல்கள் அதிகமாக வருகின்றன. இப்ப புயல் வந்து மனசுல புயலே வீசுது, அதிகமா வருது. பாபா சொல்றாரு, எண்ணங்கள்ல புயல் வருது. பல பிறவிகளாக எதுவெல்லாம் செய்தீர்களோ அவைகள் அனைத்தும் எதிரில் வருகின்றன. இப்ப நம்ம ஒழுங்காதான் இருந்திருப்போம், திடீர்னு பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் பாபா சொல்றாரு, பழைய கர்ம கணக்கு. பல பிறவிகளா நீங்க எதுவெல்லாம் பண்ணீங்களோ அது உங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கிறோம், அதுதான் இப்ப நமக்கு முன்னாடி வருதுன்னு கூட தெரியாது. அதுதான் இப்போ உங்களுக்கு எதிரில் வருகின்றன சொல்லி பாபா சொல்றாரு. ஆக அனைத்து தரப்பில இருந்தும் புத்தியை நீக்கி என்னை நினைவு செய்யக்கூடிய முயற்சியை செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாத்துல இருந்து புத்தியை நீக்கிடுங்க, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, அந்த முயற்சியை செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்தர்முகி ஆகுங்கள், உள்நோக்கு முகமா போயிருங்க. நமக்குள்ளார என்ன பிரச்சனை, நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு அந்த உள்நோக்கு முகமா போயிருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்பதான் நம்ம வந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா மாயா கிட்ட திரும்ப சிக்கிக்குவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாகி உங்களுக்கு நினைவு வந்து விட்டது. பாபா சொல்றாரு, இப்போ உங்களுக்கு நினைவு வந்துருச்சு, பழைய நினைவுலாம் வந்துருச்சு. இந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்து நீங்க திரும்ப இப்போ உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதுவும் வரிசை கிரமமான முயற்சிப்படிதான் உங்களுக்கு நினைவு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. பாபா வரிசை கிரமம் சொல்லுவார்ல, அந்த மாதிரி வரிசை கிரமமா தான் உங்களுக்கு நினைவு வந்துகிட்டே இருக்கு சொல்லி பாபா சொல்றாரு. சேவையின் மூலமாகவும் தெரிந்து விடுகின்றது. யார் யார் எப்படி சேவை பண்றாங்களோ அதன் மூலமா கூட நிறைய தெரிஞ்சிருது சொல்லி பாபா சொல்றாரு. சேவை செய்பவர்களுக்கு சேவைக்கான குஷி இருக்கின்றது. யாரெல்லாம் சேவை செய்யறாங்களோ அது இன்ஸ்டன்ட் குஷி தானா வந்துடும். பாபா சேவை செய்யற எல்லாருக்குமே அந்த இன்ஸ்டன்டா ஒரு குஷி கிடைக்கும். அதுக்கான குஷி வந்து அவங்களுக்கு வந்துருது சொல்லி பாபா சொல்றாரு. யார் நன்றாக சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கு சேவையின் பலனும் கிடைக்கின்றது சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லா சேவை பண்றவங்களுக்கு பாபா அந்த சேவையனோட பலன் கூட கிடைச்சிருது சொல்லி சொல்றாங்க. வழிகாட்டியாக ஆகி வருகின்றனர். இப்ப எல்லாருமே கைடு ஆகிட்டு இருக்கிறாங்க, பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்றாரு பாபா. யார் மகாரதி, யார் குதிரை வீரர், குதிரைப்படை யாரு, காலாட்படை யாரு என்பது உடனேயே தெரிந்து விடுகின்றது சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது. இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். குட் மார்னிங் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு புத்தியை நாலா புறங்களிலிருந்தும் விலக்கிவிட்டு சதோ பிரதானம் ஆவதற்காக அசரீரி ஆகும் பயிற்சி செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இந்த உடலை மறக்கக்கூடிய பயிற்சி, அசரீரி பயிற்சி செய்யுங்க. அப்பதான் உங்களால சதோ பிரதானம் ஆக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். அப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போனோம்னா தெய்வீக குணங்களுடைய மனிதரா நம்ம மாறணும். அப்ப இங்கேயே நம்ம வந்து அந்த குணங்களை தாரணை செய்யணும் சொல்லி பாபா சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், புத்தியில் நல்ல நல்ல எண்ணங்களை கொண்டு வர வேண்டும். புத்தியில நல்ல நல்ல எண்ணங்களை தான் கொண்டு வரணும். நமது ராஜ்யத்தில் சொர்க்கத்தில் என்னென்ன இருக்கும் என்பதனை சிந்தனை செய்து தன்னை அதற்கு தகுதியாக சரித்திரம் படைக்கக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப சொர்க்கத்துல என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாம் சிந்தனை பண்ணி நான் அதுக்கு தகுதி ஆயிட்டேனா அப்படின்ட்டு அந்த மாதிரி சரித்திரம் படைக்கக்கூடியவர்களா ஆகணும்னு சொல்றாரு. இங்கிருந்து புத்தியை நீக்கிவிட வேண்டும். இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் புத்தியை நீக்கிடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம்.
சேவை மூலமாக பலன் என்ற பழத்தை பெற்று அனைத்து எல்லைக்குட்பட்ட விருப்பங்களிலிருந்து விடுபட்டு எப்பொழுதும் நிறைந்தவர்களாகவும் சம்மானவர்களாகவும் ஆவீர்களாக என்ற வரதானம் பாபா கொடுக்குறாங்க. சேவை செய்யறது மூலமா நம்ம இந்த பலன் என்ற பழத்தை பெற முடியும், பெற்று இந்த எல்லைக்குட்பட்ட விருப்பங்கள் இருந்து விடுபட முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அது மாதிரி விடுபடும் போது எப்பவுமே நம்ம நிறைஞ்சவராகவும் பாபாவுக்கு சம்மானவர்களாகவும் ஆக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு, வரதானம் கொடுக்குறாங்க. சேவையின் அர்த்தமே மேவா, அதாவது பலன் தரக்கூடியது ஆகும். சேவைனாலே, சேவை செஞ்சாலே சரி, அதனுடைய பலன் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம சாதாரணமாவே பக்தி மார்க்கத்துல கூட அன்னதானம், வஸ்திரதானம் எது செஞ்சாலும் அதனுடைய பலன் அந்த அற்ப காலத்துக்கு அந்த ஒரு பிறவினுடைய பலன் அடுத்த பிறவில கிடைச்சிடும். அது மாதிரி இப்ப நம்ம செய்யக்கூடிய சேவையும் கண்டிப்பா பலன் தரக்கூடியது சொல்லி பாபா சொல்றாரு. ஏதாவது ஒரு சேவை உங்களை அதிருப்தியாக ஆக்குகிறது என்றால் அந்த சேவை சேவையே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம ஏதாவது ஒரு சேவை செய்யும் போது அந்த சேவையில ஒரு திருப்தியே இல்லை, ஏதோ ஒரு அதிருப்தி, நமக்கே அது திருப்தியா இல்லைன்னா அந்த சேவையே கிடையாது சொல்லிட்டாரு. ஏதோ அதுல சுயநலம் இருக்குது அப்படின்னு அர்த்தம்னு சொல்றாரு பாபா. நமக்கே திருப்தி இல்லைன்னா அப்ப கண்டிப்பா அது சேவையே கிடையாது சொல்லி சொல்றாரு. அப்பேற்பட்ட சேவையை விட்டு விடுங்கள், அந்த மாதிரி சேவையை விட்டுடுங்க, அது செய்யாதீங்கன்றாரு. ஆனால் அதிருப்தியை விடாதீர்கள், ஆனா திருப்தியை மட்டும் விட்டுறாதீங்க. எப்படி சரீரத்தில் திருப்தி உடையவர்களாக இருப்பவர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பார்கள், எப்படி ஆரோக்கியமா அந்த எல்லைக்குட்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்குன்னா சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா, அதே போலதான் மனதில் திருப்தியுடையவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். அதே மாதிரி மனசுல யார் திருப்தியா இருக்கிறாங்களோ அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சந்தோஷம் என்பது திருப்தியின் அடையாளமாகும். சந்தோஷம் எப்ப வரும்னா எங்க திருப்தி இருக்குதோ அங்கதான் சந்தோஷம் வரும். அப்ப சந்தோஷம்ன்றது திருப்தியின் அடையாளமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. திருப்தியுடைய ஆத்மா எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட ஆசை, மரியாதை, மதிப்பு, வசதிகள், சாதனங்கள் போன்றவற்றின் எதிர்பார்ப்பை வைத்திருக்க மாட்டார்கள். யாரு திருப்தியுடைய ஆத்மாவோ அவங்க எந்த எல்லைக்குட்பட்ட ஆசை அவங்களுக்கு இருக்காது, மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, மதிப்பு மரியாதைலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, வசதிகள்லாம் வேணும், சாதனங்கள்லாம் வேணும்ட்டு எதிர்பார்ப்பு வச்சிருக்க மாட்டாங்க. அவங்கதான் திருப்தியுடைய ஆத்மா சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் எல்லைக்குட்பட்ட அனைத்து விருப்பங்களிலிருந்தும் அப்பாற்பட்டு எப்பொழுதும் சம்பன்னமாகவும் நிறைந்தவராகவும் சமமானவராகவும் இருப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்லாம் எதுலையுமே அப்பாற்பட்டு இருப்பாங்க, விருப்பங்களே அவங்களுக்கு இருக்காது. ஒரு பாபா நினைவுல இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் மீது அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. எப்போதுமே நிறைஞ்சவரா ஃபீல் பண்ணுவாங்க, என்னமோ எல்லாமே நிறைஞ்சு இருக்கிற மாதிரி திருப்தியா இருப்பாங்க, பாபாவுக்கு சமானமானவராகவும் இருப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி வரதானத்தை வாங்கிடலாம், நம்மளும் திருப்தியா பாபா நினைவுல நிறைந்தவர்களாகவும் சம்மானவர்களாகவும் ஆகலாம். பாபா இன்னைக்கு நமக்கு வரதானம் கொடுத்துட்டாங்க. ஸ்லோகன்: உண்மையான உள்ளத்துடன் சுயநலமற்ற சேவையில் முன்னேறுவது என்றாலே புண்ணிய கணக்கு சேமிப்பு ஆவது ஆகும் சொல்லி பாபா சொல்றாங்க. நம்ம உண்மையான சத்தியமான உள்ளத்தோட நம்ம சுயநலம் இல்லாம ஒரு சேவை செய்யும் போது அதுல முன்னேறினாலே நமக்கு புண்ணிய கணக்கு சேமிப்பாயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நம்ம 21, இப்ப நம்ம எந்த பாபா சேவை எது செஞ்சாலுமே 21 பிறவிக்கான அந்த புண்ணிய கணக்கு நமக்கு சேமிப்பாயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.